பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா பூஜா என்ன காச்சு? அம்மா என்ன நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து இது என்ன நிலைமை? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா. எப்படியாவது சாப்பிடவே தம்பி. ஒரு வாரமா வீட்டுக்குள்ளேயே பட்னியே கடந்திருக்கா, எங்க யாருக்குமே தெரியலடா. டாக்டர் இவ சாப்பிடாம இப்படியே கிடந்தானா இன்னும் நிலைமை மோசமாயிடுன்னு சொல்லிட்டாங்க. இவ என்னடானா பச்சை தண்ணி கூட குடிக்காம யார் பேச்சையும் கேட்காம ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இவ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேலு. பூஜா என்ன இதெல்லாம்? நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அண்ணி நீங்க அந்த தட்டை கொடுங்க. பூஜா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உன் உடம்பு தான் முக்கியம். கோவத்தெல்லாம் சாப்பாட்டுல காமிக்க கூடாது. இந்த சாப்பிடு. சாரி அண்ணி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ சாப்பிட மருந்து இப்ப என்ன பண்ண போற? நீ எதுக்கு மேலேயும் சாப்பிடலன்னா உடம்பு தாங்காதுமா. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். சொன்னா கேளு, இந்த சாப்பிடு. அண்ணி பூஜா ப்ளீஸ் அண்ணி, நான் தான் சொல்றேன்ல. நீங்களும் ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? பூஜா இங்க பாரு, உனக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து தனியாளா போராடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் எதுக்காக? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்படி நீ சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க போராடுறதுல அர்த்தமே இல்லை. சாப்பிடுமா? அண்ணே இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னால இங்க இருக்கிற யார்கிட்டயும் மனசு விட்டு அழக்கூட முடியலன்னு. இப்ப கூட நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சுந்தர் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பெரிய டிராமாவே நடத்திட்டான். இவங்க எல்லாம் அதையும் நம்பி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு இருக்கான். அது கூட தெரியாம இன்னும் அவன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. முடியாது, முடியவே முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நரக வேதனையை அனுபவிக்கிறத விட இப்படி பட்னியா கிடந்து செத்துடுறேன்னு. இங்க பாரு பூஜா, வாழ்க்கையில யார் கூட வாழணும், யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், இருக்க கூடாதுன்னு நாம முடிவு பண்றது கிடையாது. அதெல்லாம் மேல இருக்கவ ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சது. அது இன்னைக்கு மனுஷன் மூலமா நடக்குதே தவிர நம்மளோட வாழ்க்கைய நம்மளாலே தீர்மானிச்சுக்க முடியாது. இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற நிலைமை தலைகீழ மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பூஜா இங்க பார் பூஜா, வாழ்க்கையில நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் எப்பவுமே கூட இருக்காது. அப்பப்ப விருந்தாளி மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக மனசை தளர விட்டுறக்கூடாது. எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணுமே தவிர இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு பூஜா, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உன் உடம்பு நல்லா இருந்தாதான் இவங்க எல்லாரையும் எதிர்த்து போராட முடியும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் வாழ முடியும். இப்ப வர சோதனை எல்லாம் நீ ஈஸியா தாங்கிக்கலாம். ஆனா உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா ப்ளீஸ் பூஜா கொஞ்சம் சாப்பிடு. பூஜா எல்லாரையும் தாண்டி உன் அண்ணன் உன் பக்கத்துல இருக்கேன். என்ன மீறி எதுவும் நடக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை உண்மைனா சாப்பிடுமா? பூஜா அந்த சுந்தர் நியாயமானவனா இருந்தா அவனுக்காக நீ வயிறாகியமா சாப்பிடாம இருக்கிறதுல நியாயம் இருக்கு. அவனே ஒரு பச்சை பொறுக்கி, அவனுக்காக நீ சாப்பிடாம இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. பூஜா ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுஜா, இவ்வளவு தூரம் சொல்றான்ல, சாப்பிடேன்டி.
பூஜா சாப்பிடு பூஜா. அண்ணன் சொல்றேன்ல, சாப்பிடு பூஜா. சாப்பிடுமா. ஒரு வாய் சாப்பிடுமா. சாப்பிடு. சாப்பிடுமா. இந்தாங்க. இந்தா, வாங்கிக்கோ. பாத்து பாத்து தண்ணி குடி. தண்ணி கூட குடிக்காம இருக்காவ. பாத்து. தண்ணி குடி. பாத்து குடிமா. குடு. இந்த வாங்கிக்கோ. பூஜா, இனிமே நீ இப்படி சாப்பிடாம உன் உடம்ப வருத்திக்க கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். நான் அத்தை கிட்ட போன் பண்ணி கேட்பேன். ம்? பூஜா, வாழ்க்கையில என்னைக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாது. அது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால போராட முடியும். நம்பிக்கையோட இரு. இழந்த சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த காலம் உனக்கு திருப்பி தரும். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோ பூஜா. அத்தை, போயிட்டு வரோம். அண்ணி, போயிட்டு வரோம். பூஜாவை பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. நீயும் வேலுவும் வரலன்னா இவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ ஐயோ அத்தை, என்னத்த நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பூஜாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. கவலைப்படாம இருங்க. அப்போ நாங்க போயிட்டு வரோம். நான் வரேன்க்கா. பூஜாவை நல்லபடியா பாத்துக்கோ. வரேன் பாபா. வரேம்மா. வராங்க. இதுங்க எதுக்கு இப்ப நம்மள பார்த்து வருதுங்க? அண்ணே, மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போய் பேசலாமா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, நிறைய இருக்குண்ணே. உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா எங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் இங்க இருந்து கிளம்புறீங்களா? இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்கு வரல. பிரச்சனையா இருக்கிற பூஜாவோட வாழ்க்கைய எப்படி சரி பண்ணணும்ன்ற நோக்கத்தோட வந்திருக்கோம். அண்ணே, உள்ள பூஜாவோட நிலைமை பாத்தீங்களே? எனக்கு தெரியும்ண்ணே, பூஜா நீ தூக்கி வளர்த்த பொண்ணு. அவளோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமும் உன் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஏனே இந்த பிடிவாத குணம்? பிடிவாதமா? யாருக்கு பிடிவாதம்? இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க நின்னு எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. கீர்த்தி, நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? உன்கிட்ட இப்ப யார் பேசுனாங்க? வேலு உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன்னால கேட்க முடியலனா இங்க எது தூரமா போய் நில்லு. நான் ஏன் தூரமா போய் நிக்கணும்? என் புருஷன் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அவர் மேல பழிய போடுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாருங்க, இது எங்க அண்ணனுக்கும் எனக்கு உண்டான பேச்சு. இதுல நீங்க ரெண்டு பேருமே தலையிடாதீங்க.